புதுடெல்லி சென்றுள்ள புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து மாநில வளர்ச்சித் திட்டங்களுக்கு புதுச்சேரி அரசு கோரியுள்ள நிதியை ஒதுக்கி புதுச்சேரியில் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு விரைந்து ஒப்புதல் வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் சென்னை புதுச்சேரி வழியாக கடலூர் ரயில் பாதைக்கு தேவையான முழு நிதியை ஒதுக்கி அப்பணிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும். திண்டிவனம் புதுச்சேரி ரயில் பாதை பணிகளையும் தொடங்க வேண்டும். அதற்கான அறிவிப்புகளை வருகின்ற மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சட்டப்பேரவைத் தலைவர் தெரிவித்த கோரிக்கைகளை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். சந்திப்பின் போது புதுச்சேரி மாநில பாஜக செயலாளர் ஜெயக்குமார் உடன் இருந்தார். புதுச்சேரி அஇஅதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் அஇஅதிமுகவினர் சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் புதிய சட்டத்தில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளதாகவும், சட்டங்களில் அடிப்படை பிரிவுகளில் உள்ள தவறுகளை திருத்தவும், ஹிந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் பெயர் வைத்துள்ளதை மீண்டும் ஆங்கிலத்தில் மாற்றம் செய்யவும், மாநில அரசின் சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சட்ட வல்லுநர்களை கொண்ட குழுவை அமைக்க வேண்டும் என அஇஅதிமுகவினர் வலியுறுத்தினர். இது குறித்து மாநில செயலாளர் அன்பழகன் கூறுகையில், பாராளுமன்றத்தில் இயற்றப்படும் எந்த சட்டமாக இருந்தாலும் ஆங்கிலத்தில் இயற்றப்பட வேண்டும் என்ற இந்திய அரசியலமைப்பு சட்டம் 348வது பிரிவில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹிந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் இந்த சட்டத்திற்கு பெயர் வைத்ததன் மூலம் மத்திய அரசு ஹிந்தி திணிப்பை கொண்டு வந்துள்ளது என கூறினார். சமுதாயத்துல யாராவது நல்ல அந்தஸ்துல உள்ளவங்க அவங்க ஒரு சிறு குற்றங்கள் செஞ்சாலும் அந்த சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுடைய ஒரு SHO நினைத்தால் அவர்களுக்கு அந்த குற்றம் சம்பந்தமா கைவிலங்கு போட்டு நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு அதிகாரத்தை காவல்துறைக்கு இந்த புதிய சட்டம் வழங்கி இருக்கின்றது. அதே போன்று பழைய சட்டத்துல ஒரு குற்றவாளி அவங்களுக்கு 15 நாட்களுக்குள்ள வெளியில வந்த பிறகு, நீதிமன்றத்தினுடைய காவல் வெளியில வந்துட்ட பிறகு மறுபடியும் அவங்களை விசாரணைக்கு காவல்துறை அழைக்கக்கூடாது. ஆனால் இந்த சட்டப்படி 90 நாட்கள் வரை, அதாவது ஜாமீன்ல வெளிவந்த குற்றவாளியை கூட மறுபடியும் காவல்துறை நினைத்தா அவங்களை அவங்களுடைய கஸ்டடிக்கு கொண்டு வருது மனு போடுற அதிகாரத்தை காவல்துறைக்கு இந்த சட்டம் கொண்டு வந்துருது. இந்த சட்டம் வழங்கியிருக்கின்றது. ஒட்டுமொத்தமா பார்த்தா மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய இந்த சட்டம் காவல்துறையினருக்கு அதிகப்படியான அதிகாரங்களை வழங்கக்கூடிய இந்த சட்டத்தினுடைய பிரிவுகளை நீக்க வேண்டும் என்று கழகத்தினுடைய சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து புதுச்சேரி மாநில அரசின் சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு சட்ட வல்லுநர்களுடைய குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும் என்றும், அந்த குழு அமைத்து அதில் இருக்கிற குறைபாடுகள், இந்த சட்ட திருத்தத்துல இருக்கின்ற குறைபாடுகளை சரி செய்வதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் நாங்கள் அதிமுக சார்பில் கடிதம் கொடுத்துக்கிறோம். இது நல்ல விஷயம் தான், நாங்கள் செய்யறோம்னு சொல்கிறார். அரியாங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் குடிசை மாற்று வாரியம் மூலம் பயனாளிகளுக்கு தவணைத் தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு முதல் தவணை தொகை 1,20,000 ரூபாய் 27 பயனாளிகளுக்கு கடன் தொகை பெறுவதற்கான ஆணைப்படிவத்தை வழங்கினார். நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றும் தினக்கூலி மற்றும் ஒப்பந்த பணியாளர்கள் சங்க பெயர் பலகை திறப்பு விழா PRTC அலுவலக வாயிலில் நடைபெற்றது. சங்க தலைவர் அருள்மணி வரவேற்க சங்க செயலாளர் தமிழ்ச்செல்வன் தலைமை தாங்கினார். PRTC ஊழியர்கள் சங்க பொதுச் செயலாளர் வேலையன் சங்க கொடியை ஏற்றி வைத்தார். அரசு ஊழியர் சங்கங்களின் கௌரவ தலைவர் பிரேமதாசன் பெயர் பலகையை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் சம்மேளன ஆலோசகர் சீதாராமன், தலைவர் ரவிச்சந்திரன், பொருளாளர் கிறிஸ்டோபர், கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், அமைப்பு செயலாளர் சிவஞானம், சங்க ஆலோசகர் பத்மநாபன், PRTC ஊழியர்கள் சங்க தலைவர் பாஸ்கர், பொருளாளர் வடிவேலு ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் சம்மேளன பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், இணை சங்க பொறுப்பாளர்கள், PRTC தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி நகர பகுதியை அடுத்த முக்கிய பகுதியாக விளங்கக்கூடிய வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட கிராமப்புற சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து காவல்துறையானது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறியும் வகையில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் வில்லியனூர் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் வம்சுதரெட்டி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் இரவு நேரங்களில் ரோந்து பணிகளை துரிதப்படுத்த வேண்டும், வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் வில்லியனூர் தேசிய நெடுஞ்சாலை ஆகிய முக்கிய பகுதிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு அதனை செயல்படுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட காவல் கண்காணிப்பாளர் துறை ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசுவதாக அவர் உறுதியளித்தார். மேலும் கூட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர், தனிப்படை குழு மற்றும் வில்லியனூர் காவலர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முருகம்பாக்கம் அன்னை தெரசா நகர் விரிவு பகுதியில் நீண்ட நாட்களாக சாலை வசதி, கழிவுநீர் வாய்க்கால் வசதி ஆகியவை இல்லாமல் இருந்து வந்ததால் பொதுமக்கள் மழைக்காலங்களில் பெரிதும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதனை அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தியிடம் கோரிக்கை மனு அளித்திருந்தனர். அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் அன்னை தெரசா நகர் அப்பகுதி மக்களை சந்தித்து சாலை வசதி மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் வசதி ஏற்படுத்தி தர ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பொதுமக்கள் உடனிருந்தனர். மதகடிப்பட்டு அருகில் உள்ள களித்தீத்தால்குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அறிவியல் கையேடு வழங்கும் விழா நடைபெற்றது. முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பாலாஜி என்டர்பிரைசஸ் சோப்பு கம்பெனியின் மேலாளர் பாலகிருஷ்ணனுக்கு இது சம்பந்தமாக கோரிக்கை வைத்தார். இதனைத் தொடர்ந்து கம்பெனியின் மூலமாக அறிவியல் கையேடு பெறப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு 10ஆம் வகுப்பு அறிவியல் கையேட்டினை வழங்கினார். விழாவில் திருபுவனை காவல்துறை ஆய்வாளர் இளங்கோ, துறை சார்ந்த அதிகாரிகளும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கு பள்ளியின் துணை முதல்வர் பாக்கியலட்சுமி தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் காமராஜர் நகர் தொகுதி செயலாளர் கணேசன் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாட்டை காமராஜர் நகர் தொகுதி தலைவர் கார்த்திகேயன் செய்திருந்தார். விழாவில் விஜயராஜ் மற்றும் செல்வகுமார், காமராஜர் நகர் தொகுதி பொதுச் செயலாளர் செந்தில்குமார், சுகுமாரன், சுவாமிநாதன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேதபுரி நாயுடு மக்கள் நல்வுறவு சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற ஜாதக பரிவர்த்தனை முகாமை புதுச்சேரி கவர நாயுடு சங்கத்தின் தலைவர் லட்சுமிபதி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் செயலாளர் பூரி ஜெகநாதன் மற்றும் வேதபுரி நாயுடு சங்கத்தின் தலைவர் ராஜா, செயலாளர் முத்துகிருஷ்ணன், பொருளாளர் ரமேஷ் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் ஜெயராமன், சந்தானம் மற்றும் வடுகுப்பம் நாயுடு சங்கத்தின் தலைவர் சுப்பராயலு நாயுடு ஆகியோர் கலந்து கொண்டனர். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்தது. விக்கிரவாண்டி தொகுதி அருகே உள்ள புதுச்சேரி மாநில பகுதியான மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பகுதிகளில் உள்ள மதுபான கடைகளை மூட கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து கலால்துறை வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு மண்ணாடிப்பட்டு கொம்யூனில் உள்ள அனைத்து மதுபான கடைகளும் 2 நாட்களுக்கு மூடப்பட வேண்டும். மேலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் 13ஆம் தேதியன்றும் மதுபான கடைகள் மூடப்பட்டிருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதனையடுத்து புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூனில் உள்ள 30க்கும் மேற்பட்ட மதுபான கடைகள் மூடப்பட்டன. புதுச்சேரி கோவிந்தசாலை நகரை சேர்ந்தவர் பிரபு. இவரது கார்
ரெயின்போ நகர் சாலை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கார் திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதனை அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் பதறி அடித்து ஓடினர். மேலும் இது குறித்து பொதுமக்கள் உடனடியாக தீயணைப்புத் துறைக்கு தகவல் கொடுத்தனர். அதனை அடுத்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ஆனால் தீயணைப்புத் துறையினர் வருவதற்கு முன்பாகவே கார் முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்தது. இந்த சம்பவத்தால் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக காணப்பட்டது. போக்குவரத்து நிறுத்தப்பட்டு அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. சாலை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்தது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். புதுச்சேரி பாகூரை சேர்ந்த அஸ்வின் என்பவர் கோவில் திருவிழாவிற்காக தவில் மற்றும் நாதஸ்வரம் வேண்டும் என்று ஜஸ்ட் டயல் ஆப்பில் தேடியபோது ஒரு நபர் தன்னிடம் தவில் மேளம் இருப்பதாக கூறியதை அடுத்து புகார்தாரர் இந்த தேதிக்கு எங்களுடைய கோவில் திருவிழாவிற்கு நாதஸ்வரம் தவில் வேண்டும் என்று கேட்டு அதற்கான முன்பணம் 22,000 ரூபாய் பணத்தை அனுப்பிய பிறகு குறிப்பிட்ட தேதியன்று நிகழ்ச்சிக்கு நாதஸ்வரம் மேளத்தை அனுப்பவில்லை என்று இணையவழி போலீசில் புகார் கொடுத்தார். புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்ட பொழுது சென்னை கொரட்டூரை சேர்ந்த ஜெயக்குமார் என்ற நபர்தான் அஸ்வினிடம் நாதஸ்வரம் தவில் அனுப்பி வைக்கிறேன் என்று கூறி அவரிடமிருந்து 22,000 ரூபாய் பணத்தை வங்கி கணக்கில் வாங்கிக் கொண்டு ஏமாற்றியது தெரிய வரவே எஸ்எஸ்பி கலைவாணன் உத்தரவின் பேரில் சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கர் மேற்பார்வையில் சைபர் கிரைம் ஆய்வாளர் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி ஆகியோரின் தலைமையில் சைபர் கிரைம் போலீசார் ஜெயக்குமாரை சென்னையில் கைது செய்து புதுச்சேரி இணையவழி போலீசார் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் புதுச்சேரியில் மட்டும் 7 நபர்களை ஏமாற்றி இருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவரிடம் இருந்த 30க்கும் மேற்பட்ட காசோலைகள் 20 சிம் கார்டுகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்த குற்றவியல் நீதிபதி பாலமுருகன் முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காரைக்காலில் புதுச்சேரி பாடி பில்டர்ஸ் அசோசியேஷன் சார்பில் மிஸ்டர் காரைக்கால் ஆணழகன் போட்டி கடற்கரையில் நடைபெற்றது. போட்டியில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். போட்டியானது 6 கட்டங்களாக நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பணம் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. மிஸ்டர் காரைக்கால் பட்டத்தை காரைக்காலை சேர்ந்த பிரகாஷ் தட்டி சென்றார். 2வது பரிசை புதுச்சேரியை சேர்ந்த சுரேஷ் பெற்றார். மேலும் ஆணழகன் போட்டியை ஏராளமான பொதுமக்கள் மற்றும் ரசிகர்கள் பார்வையிட்டனர். புதுச்சேரி நகர பகுதியான லப்போர்ட் வீதியில் அமைந்துள்ளது எக்கோல் ஆங்கிலோஸ் அரசு தொடக்கப்பள்ளி. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள இப்பள்ளியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகிறார்கள். தற்போது இப்பள்ளியில் பெற்றோர் மற்றும் தனியார் பங்களிப்புடன் ஏசி வசதியுடன் கூடிய ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், கம்ப்யூட்டர் லேப், நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரியின் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி கலந்து கொண்டு ஏசி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், நூலகம், கம்ப்யூட்டர் லேப் ஆகியவற்றை திறந்து வைத்தார். மேலும் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளின் பெற்றோர் பங்களிப்புடன் பள்ளி வகுப்பறைகள் மற்றும் வளாகம் முழுவதும் வண்ணம் தீட்டப்பட்டு பல்வேறு ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தனியார் பள்ளிக்கு நிகராக ஏசி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், கம்ப்யூட்டர் லேப், நூலகம் ஆகியவை உள்ளதால் தாங்கள் மகிழ்ச்சியாக உள்ளதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். பாண்டிச்சேரி காஸ்மோபாலிட்டன் லைன் சங்கம் சார்பில் புதிய நிர்வாகிகள் சேவை பணியேற்பு மற்றும் புதிய உறுப்பினர்கள் இணைக்கும் விழா தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. விழாவில் நடராஜன் தலைமை தாங்கினார். மாவட்ட ஆளுநர் சுபாஷ் சந்திரபோஸ் முன்னிலை வகித்தார். புதிய நிர்வாகிகளை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அறிமுகப்படுத்தி வைத்தார். முன்னாள் மாவட்ட ஆளுநர் செல்வகாந்தி புதிய உறுப்பினர்களை இணைத்து வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியில் தணிகாச்சலம், வெங்கடேஷ், ராஜலட்சுமி, செல்வகாந்தி, வடிவேல், சங்கர், மாணிக்கம், ஜெயஸ்ரீ, முருகேசன் மற்றும் லைன் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில்
வைரஸ் காய்ச்சல் பரவாமல் தடுக்க கொசு மருந்து அடிக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடங்கி வைத்தார். கொசுக்களை ஒழிக்க நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை நிர்வாகிகள் மூலம் பல்வேறு வகையான நடவடிக்கைகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி எடுத்து வருகிறார். அது மட்டுமின்றி வம்பாக்கீரபாளையம், துப்புராயப்பேட்டை, நேதாஜி நகர், கோலாஸ் நகர், உடையார் தோட்டம், ஆட்டுப்பட்டி, வீரர்வெளி, பெரியார் பள்ளி ஆகிய வார்டுகளிலும் வீதி வீதியாக சென்று கொசு மருந்து அடிக்கும் பணியை அவர் தொடங்கி வைத்து ஆய்வு மேற்கொண்டார். இப்பணியில் நகராட்சி மேஸ்திரி இருதயராஜ், செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் நிசார், கிளை செயலாளர்கள் காலப்பன், விநாயகமூர்த்தி, தப்பு, நாகேஷ், கீரபாளையம் திமுக பிரமுகர் சக்திவேல் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் 100 நாள் வேலை வழங்க கோரி வில்லையனூர் வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரியிடம் விவசாய தொழிலாளர்கள் மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமையில் துணைத் தலைவர் ராஜலட்சுமி, செயலாளர் கோவிந்தராஜ் முன்னிலையில் மனு அளித்தனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு சட்டத்தின் கீழ் கிராமப்புறத்தில் உள்ள விவசாய தொழிலாளர் குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு தலா 100 நாட்கள் வேலை வருகிற சட்டம் பூர்வீக உரிமை பெற்றுள்ளன. புதுச்சேரியில் 65,000 குடும்பங்கள் வேலை உறுதியளிப்பு சட்டத்தின் கீழ் வேலை ஆட்களை பெற்றுள்ளனர். அரசு புதுச்சேரியில் விவசாய தொழிலாளர்களுக்கு 20 நாட்கள் முதல் 30 நாட்கள் வரை வேலை வழங்கப்படுகிறது. வேலை கிடைக்காத நாட்களுக்கு சட்டப்படி அரை நாள் ஊதியம் வழங்கப்பட வேண்டும். வேலை அட்டை பெற்றுள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்கு 100 நாள் வேலை கொடுக்க வேண்டும் என விவசாய தொழிலாளர்களை திரட்டி வில்லையனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு அதிகாரியிடம் மனு கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து 100 நாள் வேலை வழங்க கோரி அலுவலகம் முன்பு முழக்கமிட்டனர். நிகழ்ச்சியில் சிதம்பரம், புவனா, வைரவேணி, விஜயா, ஜான்சிராணி, வீரப்பன், ஏகாம்பரம், சித்ரா, சுரேஷ் உட்பட தொழிலாளிகள் கலந்து கொண்டனர். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சார்பில் சொக்கநாதன்பேட்டை தெற்கு அணைக்கரை வீதியில் வசிக்கும் மணிமொழி வீடு தீ விபத்தில் பாதிக்கப்பட்டது. இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி கிளையின் சார்பில் சமையல் உபகரணங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி கிளையின் சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி தலைமையில் நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார், ஆயுட்கால உறுப்பினர்கள் சங்கர நாராயணன், கந்தசாமி மற்றும் தன்னார்வலர்கள் வழங்கினர். நிகழ்ச்சியில் ரெட் கிராஸ் சொசைட்டி சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி மற்றும் நிர்வாகிகள் தீ விபத்து நடந்த வீட்டை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி நலத்திட்ட உதவிகளை வழங்கினர்.